சுகமே சூழ்க. செவ்வாய்க்கிழமை பிறந்தவர்கள் இல்ல 9ஆம் தேதி பிறந்தவர்கள், விருச்சிக ராசி, விருச்சிக லக்னம், மேஷ ராசி, மேஷ லக்னத்துல பிறந்தவங்க, அதே போல செவ்வாயோடைய நட்சத்திரங்கள்ல பிறந்தவங்க, மிருகஷீரிடம், சித்திரை, அவிட்டம், இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க, இவங்க எல்லாருக்குமே இயல்புல ரொம்ப வேகமான மனிதர்களா இருப்பாங்க. ஒரு விஷயத்தை எடுத்து அவங்க முடிச்சே ஆகணும். ஒரு வண்டியில் ஏறி உட்கார்றாங்க அப்படின்னா உடனே அந்த வண்டி கிளம்பி ஆகணும்னு ரொம்ப பதட்டமா இருப்பாங்க. ஒரு வெளியில கிளம்பணும் அப்படின்னா உடனே கிளம்பி நிற்பாங்க. இவங்க கிட்ட என்ன ஒரு பிரச்சனைனா, இவங்க இருக்க அதே வேகத்தை மற்றவர்களும் எதிர்பார்ப்பாங்க. அப்ப அது கிடைக்காதப்ப கோவப்படுவாங்க. கோபம்ன்றப்ப இவங்க கிட்ட இயல்புலே ரொம்ப கோவப்படக்கூடிய தன்மை இருக்கும். இந்த ரத்த கொதிப்பு இதெல்லாம் இருக்கும். ஏன்னா செவ்வாய்னா ரத்தம் தானே. இந்த செவ்வாய் அப்படிங்கிறப்போ இது ஒரு மங்களக்காரன்றப்போ இவங்களுடைய பிரசன்ஸே நிச்சயமாக ஒரு சுபகாரியங்களுக்கு மிகப்பெரிய பலம் சேர்க்கும். இது செவ்வாய் அப்படிங்கிறப்ப அந்த உறவினர்களோட ரொம்ப பெரிய அன்பு இருக்கும். சகோதரக்காரகம் தானே செவ்வாய். உறவினர்களை ரொம்ப அதிகமா பேணி பாதுகாக்க நினைக்கக்கூடிய ஒரு ஆட்களாக, ஜாதகர்களாக இந்த செவ்வாய் அமைப்பில் உள்ளவங்க இருப்பாங்க. இவங்க கிட்ட ரொம்ப ஈஸியா நீங்க ஒரு உதவியை வாங்கிடலாம். ஏன்னா எல்லோரிடமும் அன்பா இருக்கணும், எல்லோரும் நமக்கு தேவை, எல்லோரையும் நம்ம அரவணைக்கணும், எல்லோருடைய குட் புக்ஸ் நம்ம இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த செவ்வாய் அமைப்பில் இருக்கவங்க தான். ஒரு விருச்சிக ராசி, விருச்சிக லக்னம், ஒரு மேஷ ராசி, மேஷ லக்னம், இல்ல 9ஆம் தேதியில பிறந்தவங்க, இல்ல செவ்வாய் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கிட்ட நீங்க ஒரு உதவியை கேட்டு பெற முடியும். அவர்கள் கண்டிப்பாக செய்வார்கள். ஆனா ரொம்ப வேகமா இருப்பாங்க. அவங்க கிட்ட கொஞ்சம் விவேகம் கம்மியா இருக்கும். ஏன்னா எல்லாமே உடனே செய்யணும், உடனே நம்ம எதிர்பார்க்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு விஷயத்தை தொடங்கின உடனே அது ரிசல்ட் கிடைக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. அதே போல ஒரு ரிசல்ட்டுக்காக ரொம்ப இறங்கி வேலை செய்யக்கூடிய அவர்கள் தான். அந்த வேகம் விவேகத்தோடு சேரும்போது அவர்கள் மிகப்பெரிய உயரத்தை அடைய முடியும். சுகமே சூழ்க.